அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் உங்கள் சுகி. என்னுடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கி நான் என்னுடைய தோட்டத்தில் பிடிங்கின கத்திரிக்காயையும் சுக்குனியையும் வச்சு ஒரு பால் கறி தான் செய்ய போகிறேன். பாருங்க, இதுதான் என்னுடைய தோட்டத்தில் பிடிங்கின கத்திரிக்காய். அதில் 2 கத்திரிக்காய் பிடிங்கி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய சுக்குனி. இந்த பெரிய சுக்குனி என் தோட்டத்தில் காய்ச்ச காய் தான். பாருங்கள், இது 2ஐயும் வச்சு தான் இன்றைக்கி நல்ல ஒரு பால் கறி செய்ய போகிறேன். 3ஆம் மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் இங்கே இந்த பயிரிட தொடங்குவோம். 3ஆம் மாதம் கடைசிக்கில் தான் கூட நாங்கள் தொடங்குவோம். 2 குளிரெல்லாம் கொஞ்சம் போன பிறகு 3ஆம் மாதத்துக்கு பிறகு நாங்கள் அதை பயிரிட்டு ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே தான் நாங்கள் அதுக்கான அறுவடையை பெற்று பயன்பெறுவோம். அதில் காய்ச்சது தான் இந்த சுக்குனியும் கத்திரிக்காயும். இதை வச்சு தான் நான் இப்போ கறி செய்ய போகிறேன். இப்போ நான் இந்த சுக்குனியையும் கத்திரிக்காயையும் துப்புரவு செய்து விடுறேன். சுக்குனியை தோல் சீவி சின்ன சின்னதாக வெட்டி கொள்கிறேன். அதே மாதிரி கத்திரிக்காயையும் சின்ன சின்னதாக வெட்டி கொள்ள போகிறேன். இப்போ வெட்டின இந்த சுக்குனியை சட்டிகளை சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக வெட்டின கத்திரிக்காயையும் சேர்த்துக்கொள்கிறேன். நாலு பச்சை மிளகாய். இதுவும் என்னுடைய தோட்டத்து பச்சை மிளகாய் தான். ஒரு நெட்டு கருவேப்பிலை, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், அளவுக்கு தண்ணி, விட்டு மூடி அவிய வைப்போம். மன்னிக்கணும், இதில் நான் வெங்காயம் சேர்த்ததை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு பாதி பெரிய வெங்காயமும் இதுக்குள்ள வெட்டி நான் சேர்த்துக்கொண்டேன். நான் இப்போ தண்ணியை விட்டு இந்த சுக்குனி, கத்திரிக்காய், வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் நல்லா அவிய வைக்கிறேன்.
இப்போ நான் ஒரு 4 நிமிஷமாக இந்த கத்திரிக்காயையும் சுக்குனியையும் சேர்த்து அவிய வச்சேன். நான் இன்னும் கொஞ்சம் அவிய இருக்குது. ஒரு கிளறி போட்டு திருப்பி மூடி அவிய வைப்போம். திரும்பவும் ஒரு 2 நிமிஷமாக நான் இந்த கத்திரிக்காய் சுக்குனியை அவிய வச்சேன். நான் இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது. இதை நான் அகப்பையால் அப்படியே நல்லா கடைஞ்சி விட போகிறேன், மசிச்சு விட போகிறேன். பாருங்கள், இப்படி நல்ல வடிவாக சுக்குனியையும் கத்திரிக்காயையும் சேர்த்து அந்த சுக்குனியையும் கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா மசிச்சு விடுறேன். சரி உறவுகளே, நானே எனது கையால் பயிரிட்டு பிடுங்கி சுக்குனியையும் கத்தரிக்காயும் வச்சு நல்ல ஒரு பால் கறி தான் செய்திருக்கிறேன். இந்த பால் கறி இப்போ செய்துட்டேன். இதுக்கு இனி வெங்காயம் மிளகாய் தாளித்து போட போகிறேன். அதுக்கு ஒரு சட்டியை வச்சு அதில் ஒரு மேசக்கரண்டி தேங்காய் விட்டுருக்கிறேன். தேங்காய் நல்லா உருகினதும் ஒரு மேசக்கரண்டி கடுகு, ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், பாதி வெங்காயம், 3 செத்தல் மிளகாய், ஒரு நெட்டு கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிக்கிறேன். இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக தாளிச்செடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த கறி நல்லா வாசமாக இருக்கும்.
இந்த வெங்காயம் மிளகாய் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துச்சு. இந்த தாளிப்பை வந்து அந்த கறிக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். என்னுடைய சுக்குனியும் கத்திரிக்காயும் சேர்த்த, அதுவும் என்னுடைய தோட்டத்தில் பிடுங்கின சுக்குனியும் கத்திரிக்காயும் சேர்த்து செய்த பால் கறி நான் செய்து முடிச்சிட்டேன். மிகவும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு சுக்குனியும் கத்திரிக்காயும் கிடைக்கும்போது நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை என்னுடைய கருத்து பட்டியலில் நீங்களும் தெரிவிங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.